எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, நேற்று விஜய் அவர்கள் மேலே, நேற்று இல்லை எப்பவுமே வன்மத்தோடு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான், திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இவங்க எல்லாருமே விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை பார்த்து பயந்து நடுங்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. நேற்று சீமான் என்ன பேசுனாருன்னா, நான் அடிக்கடி விஜய் சொல்கிறாரு, நான் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன், 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அவரை விட்டுட்டு வர சொன்னா? நம்மளாம் வர சொன்னோமா? நாங்கள் விட்டுட்டு வாங்க சொல்லி நாங்கள் கேட்டோமா அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், திரு சீமான் அவர்களே, உங்களுக்கு 200 கோடி இல்லை, ஒரு மாதம் இல்லை, வருஷத்துக்கு விஜய் 500 கோடி ரூபா சம்பளம் வாங்குவார், சரிங்களா? நீங்கள் ஒரு 50 கோடி ரூபா வருஷத்துக்கு நீங்கள் சம்பளம் வாங்கினா கூட நீங்கள் அரசியலே வேணான்ட்டு ஓடிடுவீங்க. அந்த மாதிரியான ஆள் தான் நீங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான ஆள் தான். அப்புறம் அடிக்கடி விஜய் அவர்கள் சொல்கிறாராம், நான் 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார் சீமான் அவர்கள். என்ன சொன்னார்னா, ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் உன்னை நான் தான் தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தேன்னு சொல்லி சொன்னால் அதில் என்ன ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் மக்களே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அப்பா அம்மா நம்ம பசங்களை நம்மள்கிட்டலாம் சொல்கிறது இல்லையா, டேய் தாளாட்டி சீராட்டி உன்னை நல்லா வளர்த்தண்டா, நீங்கள் நல்லா வாங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம மேலே அக்கறைப்பட்டு சொல்கிறது இல்லையா? விஜய் அவர்கள் எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னா, நான் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு படத்துக்கு இன்னும் அடுத்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இப்போ சம்பளம் வாங்க போகிறேன். விஜய் அவர்களுக்கு சம்பளத்தை கோடியாக கொட்டி கொடுக்க நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் மக்கள் சேவைக்காக, மக்கள் பணிக்காக உங்களை நம்பி நான் அரசியல் களத்துக்கு வரேன். ஆட்சியையும் அதிகாரத்தையும் நீங்கள் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சா மட்டும்தான், எந்த நோக்கத்துக்காக நான் வந்தனோ அந்த நோக்கத்துக்காக, அதாவது தமிழக மக்களுக்காக நல்லது பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், நல்ல திட்டங்களாக இருக்கட்டும், என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நல்லது பண்ண முடியுங்கிறத, அதனால தான் அவர் சொல்கிறாரு 200 கோடி ரூபா சம்பளத்தை நான் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மீனிங் அதுதான். நான் இவ்வளோ தூரம் விட்டுட்டு வரேன், எதுக்கு வரேன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுற வரேன், அதனால் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்க மக்களே அப்படிங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களே தவிர, நான் 200 கோடி ரூபா விட்டுட்டு வரேன், தமிழக மக்கள் நீங்கள் 200 கோடி ரூபா எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கல. அதாவது அறிவுபூர்வமாக அறிவான நாங்கள் தான் சிறந்த பேச்சாளர், சிறந்த அறிவு சார்ந்த மக்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கன்னா, 1 நம்பர் முட்டா பையன் அங்கே எல்லாமே இருக்காங்க. இதை கூட புரிஞ்சு